இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 Thessalonians chapter 2 verse 11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று. கவனியுங்கள், கிறிஸ்துவுக்காக ஒரு மணவாட்டி உருவாகி கொண்டிருக்கிற நேரம் இது. மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மணவாட்டியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பை குறித்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறார்? மணவாளனாகிய எனக்கு நீ பாத்திரமாக தகுதி உள்ளவனாக நடக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ நம்மை ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கும் போது நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பார்கள். நாம் எவ்வளவு கற்று தேர்ந்தவர்கள், எவ்வளவு திறமை உள்ளவர்கள் என்று பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அதையெல்லாம் பார்க்கவில்லை. பரிசுத்தமாகி அந்த தேவனுக்கு தகுதி உள்ள ஒரு மணவாட்டி அவருக்கு வேண்டும். பரிசுத்தமுள்ள அவருக்கு பாத்திரமாக நாம் இருக்கிறோமா? அவருடைய குண அதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அதைத்தான் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், நீதி உள்ள மணவாளன், எனக்கு பாத்திரமாக நீ நடக்காத பட்சத்தில் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு கொண்டு கூட உன்னை நான் வைத்துக் கொள்ள எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. நான் வருகிற நேரத்திலே உன்னை நான் கைவிட வேண்டியது ஆகும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் இன்னும் இந்த பூமியிலே உயிரோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் மரித்தாலோ அல்லது இயேசுவின் வருகையில் அவரை சந்தித்தாலோ பயனே கிடையாது. ஆகினால் இன்றைக்கு அவருக்கு பாத்திரமாக மாறுவதற்கு, அவருக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு என்ன தேவை, எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்று அவர் சொல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையோடு அவர் சொல்வதை கேட்போம். கேட்பதோடு மாத்திரம் அல்ல, உள்ளத்தில் வாங்கி அதை செயல்படுத்துவோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்வதை பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Thessalonians chapter 1 verse 5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர்கள் என்னும்படிக்கு தேவன் நியாயப்பிரமாண தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரமானவர்களா இருக்கிறார். ஆண்டவர் மணவாளனாகிய தனக்கு நாம் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடு கூட நம்மை ஒரு விசேஷித்த தேசத்துக்கு அழைத்து செல்ல போகிறார். இன்றைக்கு நம்ம கண் காணுகிற பாவம் நிறைந்த தேசம் அது அல்ல. இதை போல இல்லை. இங்கு உள்ளதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், பின்பு மறைந்து விடும். இங்கு உள்ளதெல்லாம் பாவ கரைகள் உள்ளது, மாசு படிந்தது. இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நம்மை அவர் அழைத்து செல்லவில்லை. ஒரு பரம ராஜ்யம், ஒரு பரம கானான், ஒரு பரிசுத்த பூமி, அங்கே அழைத்து செல்கிறபடியால் அந்த ராஜ்யத்துக்கு நம்மை பாத்திரராக மாற்ற விரும்புகிறார். கவனியுங்கள், ஒருவேளை சில வேளைகளிலே நாம் ஏழைகளாக இருந்து நமக்கு ஒரு பெரிய மாளிகை வாழ்வதற்கு கொடுக்கப்படுமானால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஒரு ஏழை, தகுதியற்றவன், இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்வதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, அந்த தகுதி எனக்கு இல்லை என்று நாம் சொல்லுவோம். தகுதிக்கு ஏற்ற ஒரு இடம் இருக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம், அல்லது அந்த இடத்துக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த பூமியில யோசிப்போம்.
ஆனால் நித்தியத்திலே நம்மை தம்மோடு வைத்துக் கொள்கிற தேவன் எத்தனை அதிகமாக அப்படி எதிர்பார்ப்பார். நாம் ஒருவரும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த முழுமையான அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை. நம் ஒருவருக்கும் தெரியாது. வேதமும் முழுமையாக பரலோகத்தை பற்றிய காரியங்களை சொல்லவில்லை. ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆகினால் அது பூர்ணமான ஒரு ராஜ்யம். ஆகினால் அரைகுறையான சுபாவத்தோடு, அரைகுறையான பரிசுத்தத்தோடு, ஆயத்தத்தோடு அந்த ராஜ்யத்துக்கு நாம் போக முடியாது. ஆகினால் தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், என் மனவாட்டியாக பாத்திரமுள்ள ஒரு நபராக நீ மாற வேண்டும். நான் அழைத்து செல்கிற அந்த ராஜ்யத்துக்கு பாத்திரமுள்ள ஒரு நபராக நீ மாற வேண்டும். அப்படி நீ மாறுவதற்கு உன்னை தகுதிப்படுத்த வேதத்தின் மூலமாகவே நான் உனக்கு போதிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே எப்படி வாடுகிறோம் என்பது பெரிதல்ல. பரலோகத்துக்கு தகுதியாகிக் கொள்வதற்கு எப்படி வாழுகிறோம் அதுதான் முக்கியம். அதிகமாக நம்முடைய கண்கள் கடந்து போயிருந்த பூமியிலே எவ்வளவு சொகுசாக, ஆடம்பரமாக வசதிகளை பெற்று வாழுகிறோம். இதைத்தான் கண்கள் பார்க்க செய்கிறது. அதற்காகத்தான் மனது உழைக்கவும் தூண்டுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்தை மாற்றிக்கொள்வோம். பரலோகத்துக்கு பாத்திரமாக வேண்டும், ஆண்டவருக்கு பாத்திரமாக வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் இந்த பூமியில் உள்ள ஆயத்தங்களை போல் அல்ல. அதற்காக நிறைய படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அந்தஸ்தை பெற வேண்டும் அவசியம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 Thessalonians chapter 4 verse 1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். கவனியுங்கள், இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிசாசானவன் இந்த பூமியின் மேலே நம்முடைய பிரியத்தை வைப்பதற்காக, பூமியில் இருக்கிற அல்லது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் பற்றுதலையும் பாசத்தையும் பிரியத்தை வைப்பதற்கு பல விதங்களிலே நம்மை தூண்டுவான். அழகான காரியங்களை கொண்டு வருவான். அதன் மேல் பிரியத்தை வைக்கும்படியாக மனதிலே ஒரு எண்ணம் வரும். பணத்தின் மேல் பிரியம், உலக பிரகாரமான சொத்துக்களின் மேல் பிரியம். இன்றைக்கு பெரிய ஒரு காரியம் அநேகருக்கு என்னவென்றால், தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று தங்கள் மேலே ஒரு பிரியம். அதற்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நம்முடைய பிரியத்தை ஆண்டவர் பேரில் நாம் வைக்காதபடி அதை திசை திருப்புவதற்கு பிசாசானவன் முயற்சிப்பான். ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பரலோகத்தில் என்னோடு கூட வாழ வேண்டுமானால் இந்த பூமியிலே என்னை பிரியப்படுத்த வேண்டும், எனக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அநேக நேரம் நம்முடைய சரீரத்தை பல தேவைகளை கொண்டு வந்து நம்மை அந்த தேவைகளை நிறைவேற்ற பிசாசு தூண்டுவான். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இருக்கும். பொழுதை போக்குவதற்காக எதையோ ஒன்றை பார்ப்போம், எதையோ ஒன்றை செய்வோம், எதையோ ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்போம். அது நமக்கு பிரியமாக தோன்றலாம், ஆனால் அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. ஆகையினால் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன காரியத்தை செய்கிறோமோ அதை ஆண்டவர் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வாரா என்பதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். அதனால் தான் வேதத்திலே ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறது, மனதும்
மாமிசமும் விரும்புகிற காரியத்தை செய்ய போறார். மனதிலே ஒரு ஆசை வரும். அந்த ஆசையினால் தூண்டப்பட்டு மாமிசமாகிய சரீரம் எதையோ செய்யும். அது ஆண்டவருக்கு பிரியமாகிறாது. கவனிங்கள், இந்த பூமியிலே ஆட்சி செய்கிற பிசாசானவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு தூண்டுதல் வரும் பொழுது உடனே ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு ஆண்டவருடைய பிரியம் என்னவென்று அறிய வேண்டும். ஆகையினால் தான் சித்தம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு காண்பியும். நான் இப்பொழுது செய்கிற காரியம், செய்ய போகிற காரியம் உங்களை பிரியப்படுத்துமா? ஒருவேளை நீங்கள் படித்து முடித்து விட்டீர்கள், நல்ல தகுதி இருக்கிறது, ஒரு இடத்தில் நல்ல வேலை கிடைக்கிறது, நிறைய சம்பளம். உடனே அந்த சம்பளத்தையும் பார்த்து அந்த இடத்தையும் பார்த்து ஓடிவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் அந்த இடத்தில் பணி செய்வது உனக்கு பிரியம்தானா? புரிகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளின் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் ஒவ்வொரு கட்டத்திலும் இதை கேட்டே ஆக வேண்டும். வாலிபர்களாய் இருப்பீர்களானால் கண்களுக்கு அழகாக தோன்றுகிற பெண்ணை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி பிரியப்பட்டு தன்னை அழித்துக் கொண்டவன் ஒருவன் உண்டு வேதத்தில். சொல்லுங்கள், யார்? சிம்சோன். இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னான். ஆனால் அந்த பெண்ணி நிமித்தமாக, அப்படிப்பட்ட தவறான பிரியத்தை வைத்தது நிமித்தமாக வாழ்க்கையில் அவன் அழிவை சந்தித்தான். ஆண்டவர் அவன் மேல் பிரியப்படவில்லை. ஆகையினால் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், உமது பிரியத்தை, நீர் விரும்புகிறதை எனக்கு வெளிப்படுத்தும், அதை மாத்திரம் நான் செய்யட்டும். உம்முடைய பிரியத்துக்கு விரோதமாக பணி செய்வதற்கோ, உலக பிரகாரமான ஒரு துணியை தேடுவதற்கோ, அல்ல உலக பிரகாரமான ஒரு இடத்தில் வசிப்பதற்கோ ஒரு நாள் நான் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன். உமது விருப்பத்தை, உமது பிரியத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்தும் என் ஆண்டவரோடு நான் கேட்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் 1 Thessalonians chapter 4 verse 3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. கவனி, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். பரிசுத்தமுள்ள தேவன் அசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். நம்முடைய வேதாகமத்துக்கு ஒரு பெயர். என்ன பெயர்? பரிசுத்த வேதாகமம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? இந்த பூமியிலே யாரும் பரிசுத்தத்துக்கு நடத்த முடியாது. அதிகமாக கற்றவர்கள், பூமிக்குரிய ஞானத்திற்கு உள்ளவர்கள், ஞானத்தோடு இருக்கிறவர்கள் நம்மை கிறிஸ்துவுக்கு பிரியமான பரிசுத்தத்துக்குள் நடத்த முடியாது. அந்த பரிசுத்தத்துக்குள் கிறிஸ்து மாத்திரம்தான் நடத்த முடியும். எப்படி? எதன் மூலமாக நடத்துவார்? பரிசுத்த வேத ஆகமத்தின் மூலமாக. இந்த வேதத்தின் மூலமாக அனுதினமும் நம்மோடு கூட பேசுவார். இந்த வேத வசனங்கள் பரிசுத்தத்துக்குள் நம்மை நடத்துகிற வசனங்கள். ஆகினால் பரிசுத்தமாக மாற வேண்டுமானால் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடம் பெற வேண்டும். எவன் ஒருவன் இந்த வேதத்தை பிரியத்தோடு வாசிக்கவில்லையோ, கவனத்தோடு வாசிக்கவில்லையோ, படிக்கவில்லையோ, அவன் பரிசுத்தமாய் இருக்கவே முடியாது. பரிசுத்தம் என்றால் என்ன என்று அவன் தெரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த பூமியிலே உள்ள போதனைகள், ஒருவேளை மனிதன் சொல்லலாம் சன்மார்க்க போதனைகள், மார்க்க சம்பந்தமான, மத சம்பந்தமான போதனைகள், இப்படி பல காரியங்களை மனிதன் போதிக்கலாம். அது ஒன்றும் நம்மை பரிசுத்தத்துக்குள் நடத்தாது. ஒரு குறிப்பிட்ட மனிதனை பிரியப்படுத்த ஒருவேளை அது சரியான போதனையா இருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பாத்திரமாவதற்கு, தகுதி அடைவதற்கு எவருமே நமக்கு பரிசுத்தத்தை போதிக்க முடியாது, சரியான வழியை போதிக்க முடியாது. அந்த வழியை பரிசுத்த வேதம் ஒன்றுதான் போதிக்க வேண்டும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு பாத்திரமுள்ள மணவாட்டியாக மாற வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் பரிசுத்த வேதாகமத்துக்கு முதலிடம் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவையான நேரம், எவ்வளவு நேரம் நமக்கு இந்த பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவையோ அவ்வளவு நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். வேதத்தை படிப்பதற்கு ஒதுக்கி வையுங்கள். நம்முடைய சரீரம் அழுகி, மாம்சம் அழுகி பாதாளத்துக்குள் போகிற சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு எவ்வளவோ நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதில் நாம் சரீரத்தை மூடிக்கொள்வதற்காக ஆடை வைத்திருக்கிறோம், அதை துவைப்பதற்காக நாம் ஆகாரம் சாப்பிடுகிறோம், அந்த பாத்திரத்தை கழுவுவதற்காக, இப்படியாக சரீர சம்பந்தமான சுத்தத்திற்காக எவ்வளவோ நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதை விட அதிகமாக ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தின் போதனை நமக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், சொன்னதையே திருப்பி சொல்கிறார்களே, ஒரு முறை கேட்டால் போதாதா, ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்? உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரே முறை இப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்துக்கு அடுத்த காரியங்களை போதிக்க நீங்கள் கேட்ட பிற்பாடு அந்த காரியத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறீர்களா? வேதத்துக்குரிய காரியங்கள் போதிக்கப்படுகிறது. ஒரு முறை போதிக்கப்பட்ட உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்நாள் முழுவதும் நடக்கிறோமா? நடப்பதில்லை. புரிகிறதா? ஏன் வேதத்திலே சுவிசேஷம் 4 இருக்க வேண்டும்? 4 சுவிசேஷம், அநேக காரியங்கள் 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவனுடைய ஓமையை எடுத்துக்கொள்கிறீர்களா? 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பவுலுடைய கடிதங்களை எடுப்பீர்களானால் எல்லா சபைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு சிலருடைய முகத்தை நான் பார்க்கவில்லை, அவர்கள் தூங்குவதற்கு வசதியாக என் கண்களுக்கு மறைந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மறைந்து உட்கார வேண்டாம். சபையில போதனையை கேட்பதற்கு கண்களுக்கு, நான் உங்களை பார்க்கும்படியான ஒரு ஆங்கிள் உட்காருங்க. பிசாசு கிரியை செய்யக்கூடாது இந்த சபையில. கவனிங்க, உங்களை நான் பார்க்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க கவனிக்கிறீங்களா தூங்குறீங்களான்னு எனக்கு தெரியும். அங்க ஒருவர் பின்னால மறைஞ்சு கிடக்கிறாரு, அவர் யார் தெரியல. உங்களை பார்க்க முடியாத ஒரு இடத்துல உட்காருங்க, தூங்காதுங்க. நீங்க தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் செய்வது சபையில தூங்குற காரியம். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், ஏதோ இந்த அம்மா டெய்லி பாக்குறோம், இவங்கதான் பேசுறாங்க, நான் உங்ககிட்ட பேசல. ஒரு மனிதன் உங்களோடு பேசும் பொழுது அந்த மனிதனுடைய முகத்தை பார்க்காமல் கீழே பார்ப்பீங்களானால் அந்த மனிதனை அவமானப்படுத்துகிறதாக அதுதான் கருதப்படும். புரிகிறதா? என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன தரைய பார்த்துட்டு இருக்கிற, கேப்பமா? அதே மாதிரி தான் ஆவியானவர் ஒரு ஆளை கொண்டு பேசினார். ஆவியானவர் யார் மூலமாக பேசுகிறாரோ அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்று கேட்கிறார். சபையில தூங்காதீங்க. தூங்குறதுக்கு இஷ்டம்னா அங்க நிறைய ரூம் இருக்கு, போய் தூங்குங்க. யாரானாலும் தூங்கலாம், தாராளமா இங்கிருந்து எழுந்து போய் தூங்குங்க. இங்க இருந்தீங்கன்னா செய்வீர்கள். சரி, கவனிங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு விசை சொல்லி அதை அபியாசப்படுத்துகிற பழக்கம் மனிதராகிய நமக்கு கிடையாது. ஆகினால்தான் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த இடத்துல உட்கார்ந்து வேதத்தினுடைய சத்தியங்களை புத்தகமாக நமக்கு கற்றுக் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், நமக்கு அறிவு பெருகும், வேதத்தை குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளலாம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், அறிவு உங்களை பரலோகத்துக்கு நடத்தாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் எந்த ஊரிலே பிறந்தானோ, எந்த சூழ்நிலையிலே பிறந்தானோ, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்வேனானால் அது உங்களை பரலோகத்துக்கு நடத்தாது. வேதத்தினுடைய சரித்திரம் உங்களை பரலோகத்துக்கு நடத்தாது. வேதத்தினுடைய நோக்கமே வேதத்தினுடைய சரித்திர காரியங்களையும் அறிவுக்குரிய காரியங்களையும் கற்றுக்கொண்டு
அதுல தேர்ச்சி பெற வேண்டும் என்பது கிடையாது. பரிசுத்த வேதாகமம் நம்மளை பரிசுத்தத்துக்குள் வழி நடத்துவதற்காக எழுதப்பட்டது. ஆகையினால்தான் ஒரே காரியத்தை பவுல் ஒவ்வொரு சபைக்கும் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதுவர் 2 நிருபம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு படிக்கிறோம் தெசலோனிக்கே சபைக்குள்ள புத்தகத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். விசேஷமான ஒரு சபை. 2 புத்தகங்களை எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 புத்தகங்களை எழுதுகிறார். இன்னும் மற்ற எல்லா சபைக்கும், ரோம சபை, எபேசு சபை, கொலோசை சபை, இப்படியாக எல்லா சபைக்கும் எழுதுகிறார். மொத்தத்தில் படித்து பார்த்தீர்களானால் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை என்ன, அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் வேதத்தில் இத்தனை புத்தகங்கள் ஏன்? சபைக்குள்ள காரியங்களை சொல்கிற இத்தனை புத்தகங்கள் ஏன்? ஏனென்றால் ஒரு விசை கேட்டு ஒரு விசை படித்து நாம் திருந்த முடியாத அளவுக்கு இந்த பூமியிலே பாவம் பெருகி இருக்கிறது. இது பாவம் நிறைந்த பூமி. பாவத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறார், பாவத்தையே பார்க்க தூண்டுகிற ஒரு பூமி. ஆகையினால் தான் அனுதினமும் இதை படிக்கும் பொழுது என்னென்ன பாவத்தை பிசாசு உள்ளே கொண்டு வருகிறாரோ அதிலிருந்து விடுதலை பெற முடியும். நம்முடைய ஆன்மாவை கழுவி சுத்திகரிக்க முடியும். புரிகிறதா? ஆகையினால் தான் இங்கே நான் உங்களுக்கு மனவாட்டியாக உருவாக வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்திலே அநேக காரியங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், சொல்லும்படியாக ஆவியானவர் தூண்டுகிறார், ஏவுகிறார். புரிகிறதா? ஆகையால் இப்படிப்பட்ட செய்திகள் அதே செய்தி தானே பேச போறாங்க, போர் அடிக்குது, தூங்கலாம். அப்படியானால் ஏற்கனவே நீங்கள் நரகத்துக்கு போக தீர்மானித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கவனிங்கள், எப்படியாயிலும் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் உங்களை பரலோகம் அழைத்து செல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துடித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவை போல அன்புள்ளவர் ஒருவரும் கிடையாது. இந்த பூமியிலே நீங்கள் நன்றாக வாழ்ந்து முடிவில் நரகத்துக்கு போவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். எப்படியாயிலும் உங்களை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்திவிட துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் சொல்லுகிறார், எனக்கு பாத்திரமாக நட. நீ வாழ்கிற பூமி பிசாசுக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறது. அதுக்கு இடம் கொடாதே. அந்த பிசாசினுடைய தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு இடத்தை கொடுக்காதே. உன் கண் காணாத ஒரு தெய்வம் அதற்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு நித்தியத்தை கழிப்பதற்கு உன்னை தகுதிப்படுத்த உன்னை ஒப்புக்கொள். 3வது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:4. First Thessalonians chapter 4 verse 4. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், மோக இச்சைகளுக்கு உட்படாமல். கவனிங்கள், 2 விதமான இச்சைகள். ஒன்று மோகத்துக்குள் நடத்தாது. இன்றைக்கு இச்சையை தூண்டுகிறார். ஆகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு சரீரத்தை கெடுத்து ஆஸ்பத்திரியில நிறைய பேர் கிடக்கிறார்கள். அதுல மோகம் இல்லை. ஆனால் நம்ம ஆத்மாவை கெடுப்பதற்கு தவறான காரியங்களின் மேலே அன்பை வைக்க பிசாசு தூண்டுவார். கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த பூமியிலே அதிகமாக படக்காட்சிகளை பார்க்கிறோம். கவனிங்கள், 19வது நூற்றாண்டு வரையிலே மனிதனுக்கு இப்படிப்பட்ட சினிமா காட்சிகளோ தொலைக்காட்சிகளோ தேவையற்ற காட்சிகளோ இல்லை. அந்த நாட்களிலே இந்த கண்டுபிடிப்பு இல்லை. ஆனால் 20வது நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியிலிருந்து இப்பொழுது 21வது நூற்றாண்டிலே உச்சக்கட்டத்தை அடையும் வரையிலே கண்களுக்குள் இச்சையை கொண்டு வருவதற்கு, கண்களின் இச்சையை தூண்டுவதற்கு பிசாசானம் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனா அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு
கொடுத்து வைக்கவில்லை. நமக்கு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறது. ஒரு பட்டனை அழுத்தினால் படம் வருகிறது. 24 மணி நேரமும் தியேட்டருக்கு போக முடியாது, வீட்டிலே பார்த்து கொண்டே இருக்கலாம். நாம் யோசிக்கிறோம் இது நமக்கு சாதகமாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது. கவனிங்கள், இப்படிப்பட்ட இச்சைகளை தூண்டுகிற காட்சிகளை ஒன்றொன்றாக பிசாசானவன் கண்டுபிடித்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். எதை டெலிவிஷன்ல பப்ளிக் வியூவிங்காக போட மாட்டார்களோ அதை கம்ப்யூட்டர்ல வைத்திருக்கிறான். எந்த அருவருப்பான இதே இந்த கம்ப்யூட்டர் ஒரு தவறான கையில் இருக்குமானால் இது எந்த அசுத்தத்துக்கும் நடத்த முடியும். இதுல அவ்வளவு டெக்னாலஜி வைத்திருக்கிறான் பிசாசான. கேவலமான காரியங்கள், மகா கேடுள்ள காரியங்கள் இதுல இருக்கிறது. ஏன் வைத்திருக்கிறான்? அசுத்த சிந்தை உள்ளவன் கையில் இது போகுமானால் மோக இச்சையை தூண்டுகிற காரியங்களை அவன் பார்ப்பான். 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு கணிப்பு போட்டிருந்தார்கள் பத்திரிகையில, நான் அதை படித்தேன். டெலிவிஷன் இன்டர்நெட்ல அருவருப்பான காட்சிகளை பார்க்கிற மக்கள் தான் அதிகமான பேர் என்று சொல்லி பர்சன்டேஜ் அக்யூரேட்டா போட்டிருந்தாங்க. இவ்வளவு பேர் அருவருப்பான காட்சிகளை பார்க்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ எதற்கு தேவை? மோக இச்சைகளை தூண்டுவதற்கு. கவனிங்கள், அறிவில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மோக இச்சைகளை தூண்டுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது கண் பார்க்கிறது, சரீரம் செயல்படுத்துகிறது. கவனிங்க, அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போகும், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். ஆகினால் தான் ஆண்டவர் முதலாவதாகவே அப்படிப்பட்ட பாவத்துக்குள் போகும் முன்பாகவே மோக இச்சைக்கு உட்படாதே. சில பேர் கேட்கிறார்கள், இல்ல டிவி பார்த்தா தப்பா? ஒரு போதகரும் டிவி பார்த்தா தப்புன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், புரிகிறதா? அதுல செய்தியும் வரலாம். ஒருவேளை இன்னைக்கு வானிலை பற்றி சொல்லுவோம், மழை வருதா மழை வரலையா, அது பாவத்துக்கு நடத்தாது. அதுல என்னத்தை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாதுன்றத நாம ஆண்டவருடைய பிரியத்தை தெரிந்து கொண்டு செய்யணும். God has given you and me the wisdom to choose. புரிகிறதா? ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, மோக இச்சை, உன் தவறான இச்சையை தூண்டக்கூடியது ஏதாவது இருக்குமானால் செய்யாது. ஒருவேளை இங்க பெண்களுக்கு பொழுது போகலன்னா சமையல் கலையை பார்ப்பாங்க டிவியில. அது கொஞ்சம் ருசியா செய்வதற்கு தூண்டும், ஆனா அது பாவத்துக்குள்ள கொண்டு போகும். கொஞ்சம் வித்தியாசமா சமைக்கலாம், தப்பு இல்லை, அது பாவத்துக்குள்ள கொண்டு போவாங்க. அதனால கொஞ்சம் செய்து தின்னுட்டே இருந்தா அது பாவத்துல வரும், ஆனா அது பாவம். ஆனால் மற்ற காரியங்கள், அருவருப்பான பாவ சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்களை தூண்டுவதற்கான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை பார்த்தால் அது பாவம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். மணவாளனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் கைவிடப்படுவதற்கு தகுதியாக்குகிற காரியம். ஆகையினால்தான் மோக இச்சைக்கு உட்படாதே. இதற்கு முந்தின வசனத்திலே வேசி மார்க்கத்துக்கு போகாதே. அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 9வது. 1 தெசலோனிக்கேயர் 4:9. 1 Thessalonians chapter 4 verse 9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. கவனிங்க, இந்த சகோதர சிநேகத்தை குறித்து ஆண்டவர் ஏன் பேசுறார்? இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதிகமா வேத வசனத்துல, வேத புத்தகத்துல சகோதர சிநேகம், அன்பு இதை குறித்து பார்ப்போம். இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நமக்கு நம் பேரில் அன்பு, நான் என்ன நேசிக்கிறேன், அடுத்து என் உறவினரை, நெருங்கிய உறவினரை நேசிக்கிறேன். இதற்கு மேல
மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு வாஞ்சியோ விருப்பமோ கிடையாது. அப்படி நேசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி திறமையும் கிடையாது. ஆனா வேதம் உன்னுடைய குடும்பத்தை நேசி, உன் குடும்பத்தையே நேசி என்று எங்கேயுமே சொல்லவில்லை. வேதம் எப்பொழுதும் சகோதரரை நேசி என்று சொல்லுகிறது. இந்த சகோதரர் யார்? யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஃப்ரெட்டர்னிட்டி. இது யார்? இந்த சகோதரர்கள் யார்? இந்த சகோதரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று பரலோகத்தில் ஒன்றாக வாழ தங்களை தகுதிப்படுத்தினவர்கள். கவனிங்க, இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன். பரலோகத்திலே தனிப்பட்ட குடும்பங்கள் கிடையாது. பூமியில இருக்கிற மாதிரி இது அந்த குடும்பம், இது இந்த குடும்பம் கிடையாது. பரலோகத்திலே ஒரே ஒரு குடும்பம். அங்கே தகப்பனும் தாயும் கிடையாது. அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எல்லாம். அங்கே போய் செய்யறது அனைவரும் சகோதரர்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த, இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள். ஆனந்தம் கிடையாது, பெண்ணென்றும் கிடையாது, சகோதரர்கள். அந்த காரியத்துக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதனால் இந்த பூமியிலே பரலோகத்துக்கு வர தகுதியாக இருக்கிற அனைவரும் கருப்பனும் வெள்ளையனும் அல்லது உயரமானவனும் குட்டையானவனும் படித்தவனும் படிக்காதவனும் எவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் அவன் சகோதரன். அமெரிக்காவில் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் எனக்கு சகோதரன். ஆப்பிரிக்காவில் அல்லது பின்தங்கிய ஒருவேளை ட்ரைபல் குரூப் என்று சொல்கிறோம், மலைவாசிகள், அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், ஒருவேளை அவன் பார்ப்பதற்கு விகாரமான தோற்றத்தோடு இருக்கலாம், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் என் சகோதரன். ஒரு நாள் அவனோடு நான் பரலோகத்தில் வாழ வேண்டும். இன்றைக்கு நான் அவனை வெறுத்தால் நான் பரலோகம் போக முடியாது. அவன் பார்க்க அசிங்கமாக இருக்கிறான், அவனுக்கு சரியான ஆடை கிடையாது, அவனுக்கு அந்தஸ்து கிடையாது, அவன் தாழ்ந்த குலத்தில் உள்ளவன், அவன் படிக்காதவன் என்று நான் கணிக்க தொடங்குவேனானால் நான் பரலோகம் போக முடியாது. புரிகிறதா? அதுல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ரட்சிப்புக்குள் வந்தவர்கள் தான் சகோதரர்கள். இந்த சகோதரரை நேசிக்க வேண்டும். குடும்பத்துள்ளவர்களை நேசித்து உயிரை கூட கொடுக்கலாம். தப்பித்தவரை நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் குடும்பத்தாரை உங்களோடு கூட பரலோகம் வர முடியும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். என் கூட பிறந்த மேல உயிரே வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க மேல உயிரே வச்சிருக்கிறேன், நீ வச்சுக்கோ. ஆனா பரலோகத்துக்கு வராவிட்டால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு உயிரையும் வச்சுக்கலாம், அன்பையும் வச்சுக்கலாம். அதற்கு நித்தியமான ஒரு பரிசு கிடையாது. ஆனால் உன் அருகில் இருக்கிற உன் சகோதரனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவரை நீ நேசிப்பாயானால், அவனுக்கு உதவி செய்வாயானால், அவரோடு கூட நீ பரலோகத்திலும் வாழ்வாய். நீ அவனை விட்டு பிரியவே மாட்டாய். புரிகிறதா? லாசரு சாப்பிடுறதுக்கு இல்லாத ஒரு ஏழை நாயோடு நடந்தான். ஆபிரகாம் சீமானாக வாழ்ந்தவன், நல்ல சொத்துக்களோடு இருந்தவன். அவன் கூடாரவாசியாக கடந்து வந்த போது கூட அவனோடு பரிவாரங்கள் இருந்தது. அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை. ஆனால் லாசரு மடிந்த உடனே, இறந்த உடனே எங்கே போனான்? ஆபிரகாமுடைய மடியிலே போய் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிகள், ஏன் அங்கே சமமாய் இருக்கிறோம். அங்கே தகுதியிலே வித்தியாசம் கிடையாது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லவ் யுவர் பிரதர். இன்னைக்கு நமக்கு அந்த தகுதியே இல்லை. அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசை கூட இல்லை. என்னோடு கூட ஆராதிக்கிறவர்களை, என்னோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்களை, அவர் யாராக இருந்தாலும் சரி, நான் நேசிக்க வேண்டும்.
அவர்களை என்னுடையவர்களாக நான் எண்ண வேண்டும். என்னுடைய பாசத்தை ஏதோ ஒரு விதத்திலே நான் காட்ட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கு பாத்திரமானவர்கள் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்கு பாத்திரமானவர்கள் கிடையாது. ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்துல ஒரு அதிகாரம் முழுவதும் பிதாவோட பேசுகிறார். சிலுவைக்கு செல்லும் முன்பாக பிதாவோட பேசுகிறார். நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட பரலோகம் இருக்கிறார். அவர்களிலே ஒருவரை கூட நான் இழக்க விரும்பவில்லை. இயேசு தன்னுடைய தாயாருக்காக ஜெபிக்கவில்லை, மரியாளுக்காக ஜெபித்தாரா? ஆண்டவரே, மரியாள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னாரா? என்னோடு கூட அந்த என்னுடைய பிரதர்ஸ், என் தாயாகிய மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் பரலோகம் இருக்க வேண்டும் என்று சொன்னாரா? நீர் எனக்கு தந்தவர்கள் என்னோடு இருக்க வேண்டும். புரியுதா? இது கிறிஸ்துவுக்குள் சகோதரத்துவம், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக வாழுகிற ஒரு குடும்பத்தின் நிலைமை. இயேசு அவ்வளவு கரிசனையோடு இருப்பாரானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு கரிசனையோடு இருக்க வேண்டும். Learn to love your brother. Be sensitive to your brother's need. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நம்மிடத்துல இல்லாததுனால் நான் சொல்கிறேன். அவன் செத்தா என்ன, அவன் இருந்தா என்ன, எனக்கு என்ன? இந்த ஆட்டிடியூட் சாசனுடைய ஆட்டிடியூட். எவன் எக்கேடு கட்டு போனா என்ன? இது வேலூர்ல நான் சர்வசாதாரணமா கேட்க காரணம். இது பிசாசினுடைய குணத்தின் வெளிப்பாடு. உன் சகோதரன் சாப்பிட்டானா உனக்கு கர்சனை இருக்கிறது. உன் சகோதரன் மகிழ்ச்சியா இருக்கிறானா நீ கர்சனை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகம் இதில் நீ மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் ஜாக்கிரதையாக. கண் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் கண் காணாத தேவனை நேசிப்பது. தொடர்ந்து வாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:11. 1 Thessalonians chapter 4 verse 11. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடக்க வேண்டும். இந்த புறம்பே இருக்கிறவர்கள் யார்? ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள். இந்த பூமியிலே 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று இயேசுவின் குடும்பத்தார், அடுத்தது பிசாசின் குடும்பத்தார். ஷாக் அடிக்கிறாங்க. பிசாசின் குடும்பத்தார் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவர். ரட்சிக்கப்படாத அனைத்து பேரும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாத அனைத்து பேரும் யாருக்கு சொந்தம்? இந்த பூமியை ஆளுகிற சாத்தானுக்கு சொந்தம். இந்த 2 பிரிவை தவிர வேறு பிரிவு கிடையாது. இதற்கு நடுவிலே ஒன்று கிடையாது, மேலே ஒன்று கிடையாது, கீழையும் ஒன்று கிடையாது. 2 பிரிவு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த அவிசுவாசிகளுக்கு முன்பாக புறம்பே இருக்கிற இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாத அந்த மக்களுக்கு முன்பாக யோக்கியமாக நடந்தவள். ஒரு அவிசுவாசி பொய் சொன்னால் அது அடுத்தவரை பாதிக்காது. ஆனால் ஒரு விசுவாசி, ஒரு அவிசுவாசி கேட்கும்படியாக பொய் சொன்னால் அது மற்றவரை பாதிக்கும். ஏன் பாதிக்கும்? பார், இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான், அவன் பேசுவதெல்லாம் பொய். ஒரு அவிசுவாசி தவறாக நடக்கும் பொழுது மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் விசுவாசி தவறாக நடக்கும் பொழுது, பத்தியா அவன் ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்றான், அவன் செய்வது பத்தியா, அவனை பார்க்கிறவர்கள் இடறி விழுவார்கள், அவன் மற்றவர்களை இடர செய்வான். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புறம்பே இருக்கிற அவிசுவாசிகளுக்கு முன்பாக நீ விசுவாசியாக இருப்பாயானால் தகுதியாக நடந்துகள். கெட்ட வார்த்தையை ஒரு விசுவாசி பேசுவானால் அவிசுவாசி என்ன நினைப்பான்?
இவன் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறான். வாயை திறந்தால் பேசுவது கெட்ட வார்த்தை, வாயை திறந்தால் அவதூறான வார்த்தைகள், மற்றவர்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். எப்படி நீ விசுவாசியா இருப்பாய் ஐயா? நீ விசுவாசியா இருப்பாயானால் அவிசுவாசி உன்னை வித்தியாசமானவனாய் பார்க்க வேண்டும். இவன் என்னை போல இல்லை. இவன் பேச்சு வித்தியாசம், இவன் நடத்தை வித்தியாசம், இவன் தெரிந்து கொள்கிற காரியங்கள் வித்தியாசம், இவன் விரும்புகி பழகுகிற நண்பர்கள் வித்தியாசம். புரிகிறதா? அப்படி வித்தியாசம் இல்லாத பட்சத்திலே புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ யோக்கியமாக நடக்கவில்லை. கிறிஸ்துவின் பெயரை சொல்வதற்கு யோக்கியமாக நடக்கவில்லை. கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்வதற்கு தகுதியாக நடக்கவில்லை. அப்படி நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக அப்படி நடக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேலை செய்கிற இடத்திலே மற்ற விசுவாசி என்பதை விசுவாசி இல்லாதவர்களுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டும். இவர் பொய் பேச மாட்டார், இவரிடத்தில் இந்த காரியம் நான் பேசக்கூடாது. இவர் வஞ்சிக்க மாட்டார், இவர் ஏமாற்ற மாட்டார், இவரிடத்தில் இந்த காரியத்தை நான் பேச முடியாது. இவர் மற்றவர்களை பற்றி கோள் பேச மாட்டார், ஆகையினால் நான் இவரிடத்துல மற்றவர்களை பற்றி பேச முடியாது. அப்படி நீ இருக்கிற இடத்துல உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிறார்களா? இன்னைக்கு அநேக நேரத்துல அது கிடையவே கிடையாது. 2 விசுவாசிகள் கூடினால் பேசுவது அபத்தமான காரியமாக இருக்கு, செய்வது தேவையற்ற காரியமாக இருக்கு. வா நாம் இருவரும் சேர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம் என்று சொல்ல மாட்டார்கள். வா போய் மார்க்கெட்டுக்கு போகலாம், அல்லது கொஞ்சம் வேற ஏதாவது இடத்துக்கு போய் வரலாம். போகும் பொழுதும் வரும் பொழுதும் பேச்செல்லாம் தேவையற்ற பேச்சு. அதை பார்க்கிற ஒவ்வொரு புறஜாதியாரும் இயேசு அறியாதவர்களும் இடறி விடவே விடுவார்கள். இவரிடத்தில் சாட்சி இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்பொழுது சாட்சியாய் இருப்பீர்கள், வித்தியாசமானவர்களாய் இருப்பீர்கள், மற்றவர்களை போல இருக்க மாட்டீர்கள். இதை தெளிவாக தெரிந்து கொண்டால் மணவாளனாகிய இயேசுவுக்கு பாத்திரமாக நாம் நிச்சயமாக வரலாம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 12 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. 1 Thessalonians chapter 4 verse 12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். ஆண்டவர் அழகாக 3 காரியங்களை சொல்லுங்க. அமைதல் உள்ளவர்களாய் இருங்க, சண்டைக்காரரா குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருங்க. உங்களுக்குள் அமைதி இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும். இஸ்ரவேலை குறித்து பேசும் பொழுது இவர்கள் கலக வீட்டார் என்று சொல்லப்பட்டது. கலக வீட்டார் என்ன பண்ணுவார்கள்? கலகத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். எந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும் சண்டை மூட்டி கொண்டே இருப்பார்கள். 2 பேர் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு பிடியாது, உள்ளே போய் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய மணவாழ்த்தியாகிய சபையாக உருவாகி கொண்டிருப்பாயானால் அமைதலாக வாயை அலர்த்தாதே, வீண் வார்த்தைகளை பேசாதே, குழப்பத்தை உண்டு பண்ணாதே, சண்டை போடாதே. பீஸ் வித்தின், பீஸ் வித்அவுட். நீ இருக்கிற இடத்தில் உனக்குள் ஒரு அமைதி இருந்தால், சமாதானம் இருந்தால், நீ இருக்கிற இடத்தில் மற்றவர்களுக்கும் சமாதானம் கிடைக்கும். அடுத்து சொந்த அலுவலை பார். இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்களை ஒழுங்கா செய்யாவிட்டாலும் மற்றவருடைய காரியத்தை தலையிட்டு வேண்டாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சில பேருடைய சொந்த வாழ்க்கையில அலங்கோலமே அலங்கோலம் தான் இருக்கும், ஒன்றுமே சீராக இருக்காது. ஆனால் அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை குறித்தே பேசுவார். உன் சொந்த அலுவல், in your personal matters be perfect. கவனியுங்கள், இது யாராக இருந்தால்
நீ ஒழுங்காக நீ முதலாவது இரு. அடுத்தவர்களை பற்றி கர்த்தர் கவலைப்படுவார். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட போதனை செய்கிற மக்கள் கவலைப்படுவார். உனக்கு அந்த கவலை வேண்டாம். நீ அடுத்தவர்களை திருத்துவதற்கு ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி வைக்கவில்லை. எப்பொழுது திருத்தலாம்? நீ திருந்தியவனாக இருந்தால். இதை நிச்சயமாக உணர வேண்டும். அதனால சொந்த don't put your nose into everybody's affair. சொந்த அலுவலை கவனம். மூன்றாவது, சொந்த கையினால் வேலை செய். நிறைய சோம்பேறிகள் வேலையே செய்யறதில்ல. 1ஆம் தேதி சிரிச்சிட்டு சம்பளம் வாங்குவாங்க. வேதம் சொல்றதான் நான் சொல்றேன். பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கு, எவன் ஒருவன் வேலை செய்யவில்லையோ, சொந்த கையினால் வேலை செய்யவில்லையோ, அவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்வதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவரே ஒரு தச்சனாக 30 வருடம் பெற்றோர்கள் இருந்து வேலை செய்வார். தேவனுடைய ஊழியக்காரனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடும் பவுல் கூடார தொழில் செய்து கொண்டிருந்தார். தனக்கானதை தானே சம்பாதித்தான் என்று அநேக இடத்துல அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் வேலை செய்யட்டும், நான் உட்கார்ந்து சாப்பிடட்டும். எவனொருவன் அப்படி இருக்கிறானோ அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே வெறுக்கப்படத்தக்கவன், அருவருக்கப்படத்தக்கவன். ஒரு ஸ்தாபனத்திலே 4 பேர் வேலை செய்யும் பொழுது 2 பேர் சோம்பேறிகளாக உட்கார்ந்து 2 பேர் மாத்திரம் வேலை செய்யட்டும் என்று யோசிப்போமானால், மற்ற வேலை செய்யாத 2 பேரையும் ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிறார். நான் திட்டமாக உங்களுக்கு சொல்லுவேன், உன் சொந்த கையினால் வேலை செய்ய வேண்டும். உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும். நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால், அடுத்தவன் செய்யட்டும், நான் உட்கார்ந்து சாப்பிடட்டும். அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம். நீ சாத்தானுடைய கையிலே முழுமையா இருக்கிறாய். You are in the hands of Satan only. You are not in the hands of God. நீ ஆண்டவருடைய கையில் இருப்பாயா, நீ உழைக்கிறவனாய் இருப்பாய், நீ வேலை செய்கிறவனாய் இருப்பாய். அடுத்தவன் செய்யட்டும், நான் அமைதலாக இருந்து திங்கட்டும் என்று சொல்ல மாட்டான். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடமைகளை, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கடமைகளை குடும்பத்திலும் சரி வெளியேயும் சரி நிறைவேற்ற வேண்டும். விசேஷமாக அநேக ஆண்களுக்கு இருக்கிறதுனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதித்து வீட்டில் உட்கார்ந்து தின்கிற சோம்பேறிகள், திங்கிற சோம்பேறிகள் ஏராளம் உள்ள சொசைட்டியில வாழ்வாங்க. உன் மனைவி எங்க? அவன் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறான், நீ என்ன பண்ற? இன்னைக்கு நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வேதம் அப்ரூவ் பண்ணாது. நீங்க யார்த்தையா போய் சொல்லிக் கொடுங்க, எனக்கு அதை பத்தி கவலை, நான் சத்தமா தான் பேசுவீங்க, யாரும் கேட்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை. வேதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. மனைவி உழைக்கட்டும், கஷ்டப்படட்டும், பேசக்கூட ஆள் இல்லாத ஒரு நாட்டுல கிடக்கட்டும், நான் இங்க ஜாலியா தின்னுட்டு உட்கார்ந்துருக்கட்டும். மனைவி அரேபியால, சவுதி அரேபியால இருக்கட்டும், அல்ல பஹ்ரைன்ல இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தா போதும். மற்ற நாள் கத்தையா நோட்டு வருது இல்ல, அது போதும். இப்படிப்பட்ட ஆண்களை ஆண்டவர் அருவருக்கிறார். உன் சொந்த கையினால் வேலை செய். அடுத்தவன் உழைச்சு போடுற பணத்தை சாப்பிடாத. வெட்க கேடு அது. வேதத்துக்கு அடுத்து வேதம் சொல்லுகிறது, அது வெட்கமான காரியம். உனக்கு சாப்பாடு வேண்டுமா, நீ உழை. புரிகிறதா? ஆனால் பெண்களை குறித்து வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆதியிலே இருந்த பெண்கள் எல்லாம் வீட்டிலே தான் இருந்தார்கள். ஆண்கள் சம்பாதித்து கொடுத்தார்கள். இன்றைக்கும் அப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. அதனால் பெண்கள் வீட்டுல வேலை செய்யவில்லை, அவர்கள் சாப்பிட வீட்டிலே வேலை செய்வார்கள். வெளியே போய் சம்பாதித்து தான் வர வேண்டும் என்று சமுதாயம் எதிர்பார்ப்பது வேதத்துக்கு அடுத்தது கிடையாது. அது வேதத்துக்கு அடுத்தது கிடையாது. தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் செய்யலாம், அது தப்பு இல்லை. அதனால் ஒரு நாள் சோம்பேறியாக இருந்து சாப்பிடாது. உழை, வாங்குகிற பணத்திற்கு ஏற்ற வேலையை செய். எவ்வளவு வேலை, சில பேர் வேலையே செய்வது கிடையாது, சம்பளம் பத்தாது என்று சொல்லுவாங்க. அவர்கள் பெரிய பிரகஸ்பதிகள். வேலையே செய்யாத சம்பளம் எதுக்கு பத்தோம்? வேலைக்கே சம்பளம் அதிகம், அதுக்கு மேல பத்தாவது என்ன? அப்படி யோசிக்கணும்.
நான் எனக்கு கிடைக்கிற காசுக்கு வேலை செய்கிறேனா? வேதத்துக்கு அடுத்த காரியங்களை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யலாம். ஒருவேளை வசனங்கள் உங்களுக்கு நேராக வரலாம். அதுக்கு நான் பொறுப்பல்ல, ஆவியானவர் பொறுப்பு. ஆவியானவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுவார். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. 1 Thessalonians chapter 5 verse 6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஏன் தூங்கக்கூடாது? இன்னொரு இடத்துல சொல்லுது, தூங்குறவர்கள் எப்ப தூங்குவாங்களாம்? பைபிள் என்ன சொல்லுது? தூங்குறவங்க எப்ப தூங்குவாங்க? பைபிள் படிச்சதே இல்லையா? இரவுல தூங்குவாங்க. சரியா? இரவு நேரம் தான் தூங்குவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நேரம். எல்லாரும் 2 காதையும் நல்லா போட்டு கேளுங்க. எனக்கு சேர்ச்சில் தூங்குறவங்க இருக்கீங்களா? இரவு நேரத்தை பகலென்றும் இரவென்றும் ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். எதுக்கு? பகல்ல உழைக்கிறவன் இரவுல தூங்கு. சரீரத்துக்கு ஓய்வு தேவை. அது எப்போ? இரவு. இங்க தூங்காதவர் மற்றவர்கள் தூங்குகிறவர்கள் போல. மற்றவர்கள் யார்? ஆண்டவரை அறியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தூங்குவது போல நீ விசுவாசி தூங்காதே. விசுவாசியே, அவிசுவாசிக்கு தூங்குவதுதான் வேலை. அதனால்தான் அவன் தெளிந்த புத்தியோடு இருக்கவில்லை. விழித்திருப்பவனுக்கு தெளிந்த புத்தி உண்டு. He'll be sober. தூங்கிக் கொண்டே இருக்கிறவனுக்கு தெளிந்த புத்தி இருக்கவே முடியாது. புரிகிறதா? தூங்கலாம், இரவிலே நன்றாக குரட்டை விட்டு தூங்கலாம். சில பேர் இரவிலே மூட்டை பூச்சி கடிச்சாலும் கொசு கடிச்சாலும் கூட தெரியாம தூங்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கம். சரியா? அது உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூங்குறது அது ராத்திரியில மாத்திரம்தான். பகல்ல வாயப்பழந்து தூங்குறது பிசாசு கிடையாது. விழித்து மற்றவர்கள் தூங்குறத போல தூங்காது. அவங்களுக்கு வேலை இல்லை, தூங்குறாங்க. அவங்க பிசாசு கையில இருக்கிறாங்க, தூங்குறாங்க. ஆனா நீ தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். உன் மூளை யூ மஸ்ட் பி அலர்ட். அலர்ட்டா இருக்கணும்னா கண்கள் திறந்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானது. ஒருவேளை இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் உங்களுக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வரும். போய் ஆவியானவர் இடத்துல உங்க கோபத்தை காட்டுங்க. ஏன் ஆவியானவர் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு கேளுங்க. உன்னை திருத்துறதுக்கத்தான் சொல்றேன்னு ஆண்டவர் சொல்லுவார். இதை கேட்டுட்டும் அதுக்கப்புறமா மாறாம இருந்தா, நம்ம சொல்றோம்ல, திரும்ப திரும்ப தன்னால விடுகிற தண்ணியை குடிச்சிட்டும் ஒரு வறண்ட நிலம் நிச்சயமா புல்லுதான் பிரயோஜனப்பட்ட கனிகளை பார்க்கணும். அது பாலைவனம். ஒரு பாலைவனத்தை போல நீ இருப்பாயானால் கேடு உள்ள வாழ்க்கை. கனி தர வேண்டும். ஆண்டவர் வேதத்தை சொல்லியிருக்கிறார், நீ கனி கொடுக்க வேண்டும். நீ பாலைவனம் இருக்கக்கூடாது. புரிகிறதா? கனி கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். வாலிபரானாலும் சரி, யாரானாலும் சரி, பகல்ல ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க அது ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை, சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் உழைக்க முடியும் என்று சொல்லி. சரீரத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய பலனை வைத்திருக்கிறார். பகல் வேளையில உழைப்பது, அதற்கு தகுந்த ஓய்வு எடுப்பதற்கு இரவு வேலை கொடுத்திருக்கிறார். ஆகினால பகலிலே விழித்து தெளிந்த புத்தியோடு இருங்க. நீங்கள் பூமியிலே வாழ்வது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. புரியுதா? நீங்கள் பூமியில வாழ்வது மற்றவர்கள் பிரயோஜனமா இருக்கு. தூங்கிக் கொண்டு ஒரு மூட்டையை போல மூலையில் கிடப்பீர்களானா உங்களால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அடுத்து வேதம் என்ன சொல்லுவது? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது. 1 தெசலோனிக்கேயர் 5:15. 1 Thessalonians chapter 5 verse 15. ஒருவனும்
மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், தீமையை பாராதவர், பாவத்தை பாராதவர். தீமை என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாது. தீமை செய்தவர்களுக்கு அவர் தீமையும் செய்யவில்லை. ஒருவன் அடித்தால் மறுகணத்தை திருப்பிக் கொடு என்று சொன்னார். சிலுவையிலே ஆடுகளுக்கு மத்தியில் தொங்கும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாக தகுதி பெற வேண்டுமானால் தீமைக்கு தீமை செய்யாது. அவன் எனக்கு தீமை செய்தான், அவனுக்கு தீமை செய்தே ஆக வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிள்ளை அல்ல. அதுல என்ன தப்பு இருக்கா? அவன் ஒரு அடி அடிச்சான், அவன் திருப்பி அடிச்சான். நீ ஆண்டவரோட பிள்ளை கிடையாது. வேதம் தீமைக்கு தீமை செய்யாத, பதிலுக்கு எப்போ நன்மை செய்ய. அழகாக பேதுரு சொல்லுகிறார், தீமை செய்து பாடு அனுபவிக்கிறது ஒன்றும் பெரிய இதில்லை. நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது அது ஆண்டவர் ஆண்டவர் நன்மையை செய்ய சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு நல்லதை செய். உன் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையில நன்மை ஏற்படும். ஒரு போதும் தீமையை ஏற்படக்கூடாது. உனக்கு விரோதமாக யாராயும் தீங்கிழைத்தால் அவரை மன்னித்து. கிறிஸ்துவனுடைய சுபாவம் என்ன? மன்னிக்கிற சுபாவம். அவர் மன்னித்ததினால்தான் நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோம். அவர் சர்வலோகத்தின் பாவத்தை மன்னியாதிருப்பாரோ இன்னைக்கு பூமி முழுவதும் உள்ள மக்கள் அவிசுவாசிகளாக, பாவிகளாக, நரகத்துக்கு போகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர் மன்னித்த தெய்வம். ஆகையினால் நீயும் மன்னி, தீமை செய்யாது, பதிலுக்கு பதில் செய்யாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் பதில் செய்வேன். உனக்கு யாராயிரம் தீமை செய்தால் நீ மன்னித்து விடு, அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். புரியுதா? I will avenge. நானே பதிலளிப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீமையை நமக்கு செய்தாலும் நாம் பதிலுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மைத்தான் செய்யணும். அவர்கள் செய்த தீங்கையும் இழைத்த தீங்கையும் மனதில் வைக்க கூட கூடாது, மறந்து விட வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன், அதை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகிறேன். I never remember it again. அதேபடி நாமும் எந்த தீங்கு யார் இழைத்தாலும் மன்னிக்க வேண்டும், மறந்து விட வேண்டும், பதிலுக்கு தீமை செய்யப்படும். கடைசியா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:22. 1 Thessalonians chapter 5 verse 22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கவனியுங்கள். ஒருவேளை நமக்கு சில காரியங்களை தீர்மானிக்க ஞானம் இல்லாமல் இருக்கலாம். இது சரிதானா, இது தப்புதானா, எல்லோருக்கும் அது தீர்மானம் எடுக்க முடியாது. ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் உண்டு. அந்த வரத்திலே செயல்படுகிறவர்கள் எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிடுவோம். ஆனா எல்லாராலும் சொல்ல முடியாது. ஆகினால நீ என்ன செய், தப்பா தோன்றுச்சுனாலே விட்டு விளையும். ஏதாயிலும் வந்து இது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாமோ என்று உனக்கு தோன்றுமானால் அதை விட்டுவிடு, அதை விட்டு விலகி விடு, அதை செய்யாது. தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்ல, ஆண்டவர் அது தப்பு எனக்கு தெரியலையே அப்படி சொல்லுவோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், தப்பு மாதிரி தெரிஞ்சா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாதிரி தெரிஞ்சா, அல்லது பாவத்துக்குள்ள வழி நடத்துற மாதிரி தெரிஞ்சா அதை தொடரவே அது கிட்ட போகாது. புரியுதுதான்? அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மணவாளன் சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு தெய்வம் என்று நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும், இயேசு திரும்பவும் வந்து தான் படைத்தவர்களை கூட்டிக் கொண்டு போவார் என்று நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது உண்மையான காரியம். உண்மை அது மற்றவருடைய நம்பிக்கையை பொறுத்தது அல்ல. ட்ரூத் இஸ் ட்ரூத், whether you believe it or not believe it. இயேசு வரத்தான் போகிறார். மெய்யான தெய்வம் அவர்.
பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழுகிறவனை பாவமில்லாத பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்துச் சென்று தன்னோடு வைத்துக் கொள்வான். மற்றவர்களுக்கு நியாயமான நியாய தீர்ப்பு கொடுத்து தண்டனை வழங்குவான். சபையே இதை நம்பும். நம்பினால் அந்த ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வழியப்பார். நீ நரகத்துக்கு போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேதம் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழிகாட்டுகிற வேத வசனங்களை பிடித்துக்கொள். அப்படி செய்வாயானால் வரப்போகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்னை பாத்திரமான பகுதியுள்ள மனவாட்டியாய் காணுவார். உன்னை அழைத்துச் செல்வார். அவர் வருவரையிலே மற்றவர்கள் உன்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க பிரியப்படாதே. இயேசுவே நீர் என்னை குறித்து என்ன சொல்கிறீர்? இயேசுவே நீர் என்னை தகுதியுள்ளவன் என்று சொல்கிறீர்களா? அதை மாத்திரம் அவரிடத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நட. God bless.